மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட ஆஃபீஸ் செட்டப்க்கு கம்ப்ளீட்டாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுறாங்க. அந்த ஃப்ரீலான்சருக்கு ஜீரோ சேல் ஜீரோ ப்ராடக்ட் இருக்கும்போது ஆஃபீஸ் செட்டப் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி கிளைண்ட் ரீச் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸாவோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுறீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆஃபீஸ் செட்டப்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டு கிளைண்ட் அவுட் ரீச் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிளைண்ட் கிடைச்சதுக்கப்புறம் 2-3 கிளைண்ட்டோட ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் வேணும்னா போட்டுக்கலாம். இந்த விஷயத்துல என்கிட்ட சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 8 ஃபிகர் கம்பெனியாக மாறுற வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு டேபிள், அந்த டேபிள் முன்னாடி ஒரு கேமராவோ இல்லை ஒரு வெப்கேமோ இருந்தாவே போதும். ஒரு குட் லேப்டாப்பை வச்சு கிளைண்ட் அவுட் ரீச் பண்ணி கிளைண்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். கிளைண்ட்டுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உங்கள் லேர்னிங்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கிளைண்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக லேர்னிங்ஸில் வேணால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்பவுமே ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கும். நம்மளோட பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸ் ஆகிறது நம்ம இருக்கிற இடத்துலையோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சோ டிபெண்ட் ஆகாது. உங்களோட நாலேஜை நீங்கள் எப்படி ஷோகேஸ் பண்ணீங்க, எப்படி அதை வச்சு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் லைஃப் டைம் பிஸ்னஸை பில்ட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு ஜனார்தன் நாயர் ஃபாலோ பண்ணிக்க.